ஓகேங்க. ஸோ இன்னைக்கான கிளாஸுடைய டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா philosophy ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா preamble அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஹைஃபன் போட்டு தி philosophical ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்குரிய சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கிரேட் 11 பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து இது வந்து இருக்கு. சாப்டர் நம்பர் 10 இருக்கு. சரியாங்க, இது ஓப்பன் சோர்ஸ் தாங்க இந்த புக்கு. ஓகேங்களா? ஓப்பன் சோர்ஸ் தான். கூகுளில் போயிட்டு என்சிஆர்டி கிரேட் 11 பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா இந்த புக் வந்து வந்துடும். சரியாங்க? ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே நம்ம ஃபுல்லாலாம் பார்க்க போகிறதில்ல. நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டெரைவ் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ உள்ள பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியத்துக்கு நான் தமிழில் வந்து இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கிலீஷ் மீடியத்துக்குமே நான் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இவ்வளோ கண்டென்ட்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல. மொத்தம் 23 பேஜஸ் இருக்குது. அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையில்ல. வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இயர்லி ரிவிஷன்ஸில் எது பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் டீப்பாக உள்ள போய்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை philosophy ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் அமைப்புக்கு ஓகேங்களா தத்துவம் அப்படின்றது இருக்குமா அப்படின்னா சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல இருக்காது அப்படின்றது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான தகவலாக அறியப்பட்டிருக்கும். சரியாங்க? பட் ஆனால் எல்லா கான்ஸ்டியூஷனும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல வந்து எவ்ரி கான்ஸ்டியூஷன், சரிங்களா, எல்லா கான்ஸ்டியூஷனுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ் அ philosophy. அதோடைய அடிப்படையில் அது ஒரு ஓனாவே இருக்கும். சரியாங்க? ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு philosophical கண்டென்ட் வந்து அது வந்து என்ன பண்ணிருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கும். சரியாங்க? ஸோ அதுக்கப்புறம் இந்த philosophyனா என்ன? ஓகேங்களா? இந்த philosophy அப்படின்றது எப்பயும் போல ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்குமா? அந்த தத்துவம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தத்துவம் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாரல் விஷனா இருக்குங்க. மாரல் விஷன். ஓகேவாங்க? அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரல் விஷன் எதை நோக்கி வச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி. இப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பற்றி பார்க்கும்போது ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி, எல்லாரும் வந்து சமத்துவமாக இருக்கணும். இப்போ சமத்துவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாரல் விஷனில் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கல்ச்சுரல்ஸில், ரிலீஜியன்ஸில், ஓகேங்களா, அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வைஸ் ரொம்ப வாஸ்ட்டு. சரியாங்க? கல்ச்சுரல்ஸ்குள்ளேயும் ரிலீஜியன்ஸ்குள்ளேயுமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. சரியாங்க? அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு அரசியலமைப்பு, எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருக்கிறது வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. சரியாங்க? ஸோ அதை மையமா வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்றத நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு மாரல் விஷனா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருந்திருப்பாங்க. சரியாங்க? ஸோ சில சமயங்கள், சரிங்களா, சில சமயங்கள் நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படின்னு சொல்லி பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சட்டம். சட்டம்னா சட்டம் தான். ஓகேங்களா? லைக் ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய்க்குவோமே. இப்போ ஏதாவது இப்போ இந்த பாகிஸ்தான் இது மாதிரியான இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி கண்ட்ரோல், ஆர்மி கண்ட்ரோல் ரூல் வருதுன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த ஆர்மி கண்ட்ரோல் ரூல் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆர்டர். ஓகேங்களா? ஸோ டேக் நம்ம இதே எடுத்துக்கலாமே, நார்த் கொரியா. ஓகேங்களா? இரும்பு கரங்களால் போர்த்தப்பட்டதுன்ற மாதிரி தான் அதை சொல்லுவாங்க. சரிங்களாங்க? ஸோ அங்கே நடக்கிற விஷயம் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. அது வரைக்கும் ரிலீஸ் ஆகாது. சரியாங்க? ஆனா அங்க மக்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீடம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கும். இப்ப இன்னைக்கு காலையில வந்து இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ் தான் எல்லாரும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். சரியாங்க? அப்படிப்பட்ட ஒரு ரூலா தான் இருக்கும். அப்ப அது ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா தனிச்சு செயல்பட முடியாது. அது டெமோக்ரஸியா இருக்குமா அப்படின்னா இல்ல, இருக்காது. ஒரு கேள்விக்குறி வந்துரும். சரியா? அப்ப எல்லா கான்ஸ்டியூஷனுக்குமே வந்து ஒரு பிலாசபி, ஒரு தத்துவத்தின் அடிப்படையில இயங்குது. அது இதெல்லாம் சரிதான். பட் ஆனா இருந்தாலுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவங்க தகுந்தாத்திற்கு ஏற்றாற் போல இருக்கு அப்படின்றது தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்றாங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. சரிங்க? சில பேர் எப்படி இதை யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் மேர்லி கன்சிஸ்ட் ஆஃப் லாஸ், தட் லாஸ் ஆர் ஒன். ஒரே ஒரு லா மட்டும்தான். அதாவது எல்லா லாவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வேல்யூ அண்ட் தென் மாரலிட்டி அப்படின்றதெல்லாம் வந்து கம்மி தான். ஓகேங்களா? அப்போ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி அப்ரோச் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீகலிஸ்டிக்காக தான் இருக்கும் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம பார்க்கும்போது சில சட்ட ரீதியான அணுகுமுறையில இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறுபட்டு தான் இருக்கும். சரிங்க? ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்க போடுறேன்.
ஜஸ்ட் இது ஒரு ஓவர்வியூ. நான் உள்ள கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாமே உள்ள வச்சிருக்கேன். சரிங்களா? இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து லைன் பை லைனா கொண்டு போய் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கன்டென்ட்லேருந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியுது அப்படின்னா, இந்த கிளாஸ முடிச்சுட்டு நீங்க ஒரு தடவ இந்த புக்க வந்து நான் சொன்ன ஓவர்வியூக்கு அப்புறம் இந்த புக்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியாங்க? ஏன்னா, இன்சைட்டை பொறுத்தவரைக்கும் கதை கதையா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியாங்க? ஸோ இதுவே நம்ம ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷனாவே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சம் ஆஃப் தெம் ஓகேங்களா? பீப்பிள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிலீவ் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? வெறுமனே சட்டங்களால் ஆனது. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான மீனிங். ஓகேங்களா? வெறுமனேயே இது வந்து ஒரு சட்டத்தினால் ஆனது. அப்படின்றத தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனா, இது எல்லா சட்டங்களுக்கும் கிடையாது. ஓகேங்களா? எல்லா சட்டங்களுக்கும் காமனா கிடையாது. ஓகேங்களா? மெனி லாஸ் வந்து க்ளோஸ்லி கனெக்ட் டூ த டீப்லி ஹெல்ட் வேல்யூஸ். அப்ப எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆஃப் பெர்சன். ஒரு பெர்சன அவருடைய மொழியின் அடிப்படையிலயோ, இல்ல அது வந்து ஒரு ரிலீஜியன் அடிப்படையிலயோ நம்மள வந்து அவர வந்து நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிமினேட் பண்றோம் அப்படின்னா, அது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டிக்குள்ள வராது. ஓகேங்களா? அது எப்படி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான எல்லா ஒரு ரீசனையும் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் தருது. ஸோ, அப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் மாரல் விஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி அனைவருக்கும் சமம் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து அத சொல்றாங்க. சரிங்க. ஸோ, இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிலாசபி. இதுவுமே ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தான் இயங்குது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஓகேங்களா? அதாவது சட்டங்களுக்கும், தார்மீக மதிப்புகளுக்கும் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய தொடர்புகள் இருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன பொறுத்தவரைக்கும். சரியா? அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து என்ன குடுக்குறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டாவே ஓகேங்களா? ஒரு 3 விஷயத்துல நம்ம வந்து வந்து என்ன பண்ணா நம்மளுடைய மைண்ட்ல வச்சுக்கணும். என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1 ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எப்படிங்க இருக்கு? நம்மளுடைய பிரெயாம்பிள் அப்படின்றது தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதத்தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எத மீன் பண்ணீங்க சொல்லுது? முதல் லைனே நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிரெயாம்பிள் முன்னுரை அப்படின்றது எதை அடிப்படையாக கொண்டு வருது? முதல் வரியே Source of the Constitution. சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கொஞ்சம் யோசிங்க. சார் இந்திய மக்கள். எஸ், வெரி குட். மக்கள். அதாவது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இதுல யாருங்க அத்தாரிட்டி? மக்கள் தான் அத்தாரிட்டி. அப்ப டைரக்டாவே இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, டெமோக்ரஸி அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. மக்களாட்சி அப்படின்றத வெளிப்படைத்தன்மையோட என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுது. அதே சமயம் என்னென்ன மீனிங் ஃபுல்லா வச்சிருக்கு, என்னென்ன சில விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரைட்ஸ். என்ன ரைட்ஸ் சார்? ரைட்ஸை நம்ம மூணாவே பார்க்கலாம். ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுவும் ஒரு வகையான ரைட்ஸ். அது நம்மளா ஃபாலோ பண்றோமா அப்படின்றது. டிபிஎஸ்பி, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரைட்ஸ். ஓகேங்களா? ஜுடிஷியல், இங்கிருந்து நீங்க ஜுடிஷியல் போறதுக்கு சில ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டேரக்டாவே உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கோ இல்ல வேற எதுக்கோ ஆர்டிகல் 32 எதுக்கோ ப்ராப்ளம் வரும்போது நீங்க டேரக்டாவே போலாம். அப்படி இல்லையா, நீங்க சபார்டினேட் கோர்ட்ல இருந்து மேல்கோர்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? அப்பீல் பண்ணி போலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரைட்ஸ். சிட்டிசன்ஷிப், ஓகேங்களா? குடியுரிமை வழங்கப்படுறோம். மைனாரிட்டிஸ் ஆர் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேர்டை விட்டுருவோம். பட் ஆனா டெமோக்ரஸி. ஓகே, கொஞ்சம் உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டெமோக்ரஸி, மக்களாட்சி கொண்டது. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் தான். அந்த அனைத்து மக்களுமே வந்து குடியுரிமை பெற்றவர்கள். ஓகேங்களா? இந்த குடியுரிமை பெற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம மக்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம செய்றோம் அப்படின்ற விஷயம் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சொசைட்டி. ஓகேங்களா? ஒரு சமூகத்தின் அடிப்படையில இயங்குது. இப்ப நம்ம வந்து எதன் அடிப்படையிலங்க மாநிலங்கள் பிரிந்திருக்கு? எதன் அடிப்படையில மாநிலங்கள் பிரிஞ்சிருக்குங்க? மொழிகளா சார்? மொழிவாரி மாநிலங்கள் தான். நம்மலாம் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் தான். ஓகேங்களா? தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, ஓகேங்களா? குஜராத், இங்க எல்லாத்துலயுமே வந்து மொழிகள் தான் பேசப்படுது. இப்ப மொழிவாரி மாநிலங்களாக நம்ம பிரிஞ்சிருந்தாலுமே, நம்ம எப்படி தான் இருக்கோம் அப்படின்னா, இந்தியன் அப்படின்ற ஒரு ஒற்றுமையோட தான் இருக்கும். அந்த ஒருமைப்பாடு, இறையாண்மை மிக்க ஒரு அமைப்பா தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இயங்கிட்டு. அப்ப செட் ஆஃப் ஐடியாஸ் எம்பெடட் இன் த கான்ஸ்டிடியூஷன். அப்ப இந்த செட் ஆஃப் ஐடியாஸ் இப்ப இங்கே தான் நம்மளுக்கு ஃபர்தர் மோர்ல வருது. செட் ஆஃப் ஐடியாஸ் இதை யாருங்க கொண்டு வந்தா? இந்த செட் ஆஃப் ஐடியாஸ் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாரு. யாருங்க?
நேரு. எஸ், ஜவஹர்லால் நேரு. எதன் அடிப்படையில்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன். ஓகேங்களா, அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்ற மூலியமா என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாரு. இந்த செட் ஆஃப் ஐடியாஸ் எதெல்லாம் அந்த செட் ஆஃப் ஐடியாஸ் சொல்லுது, அது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிலாசபிக்கல் கண்டென்ட்டுக்குள்ளதான் அடங்கும். சரிங்களா, அது எங்கேயாவது ஏதாவது ஒரு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துதா, ஒரு சமூகத்திற்கு பிரச்சனையாக இருக்கா? ஓகேங்களா, சகோதரத்துவம் எங்கேயாவது நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தான், பிரச்சனை இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லாருமே சமம் தான். அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை இல்ல ஒரு தனி சமூகத்திற்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அந்தஸ்தை வழங்குது அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுது. அந்த இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, இந்த செட் ஆஃப் ஐடியாஸ் நம்மளுக்கு எதை டிஃபைன் பண்ணி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, செட் ஆஃப் ஐடியாஸ் எதை மென்ஷன் பண்ணி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. அப்ப என்ன சார் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி திடீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயே கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. நம்ம ஏன் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவம் குறம். கோ பேக் டு த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கான்ஸ்டியூஷனல் அசம்பிளில யார் யாருங்க இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் த குரூப் மெம்பர்ஸ், இந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் உள்ள இருந்திருப்பாங்க. அப்ப ஒரு சட்டத்தை இப்படி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இது எனக்கு சரி வராது உனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆர்கியூஸ் கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஜங்ஷனுக்குள்ள வந்திருப்போம். ஓகேங்களா, ஒரு கன்ஜங்ஷனுக்குள்ள வந்திருப்போம். அப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் மஸ்ட் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா கன்ஜக்ஷன் வித் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. கன்ஜக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிணைப்பு. இந்த பிணைப்பு வந்து யாரோட இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட இருக்கணும். அப்ப அங்க இருந்து அது வரும்போது ஹவவர் அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தத்துவம் மற்றும் அறநெறி கோட்பாடோட இருக்கும் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. தட் மீன்ஸ் எத்திக்கல் வேலை இருக்கும். ஓகேங்களா, லீகஸ்டிக் வேயை தாண்டி ஒரு எத்திக்ஸ் வேலை வந்து அது வந்து என்ன பண்ணிருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்றாங்க. அப்ப நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் லா அண்ட் மாரல்ஸ். ஓகேங்களா, லா அண்ட் மாரல்ஸ். ஓகேங்களா, ரெண்டுக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத நிரூபிக்குது. ஓகேங்களா, இந்த மூணு விஷயத்தின் மூலயமா நிரூபிக்குது. சரிங்களா, ஸோ அப்போ ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி மட்டுமே வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டங்களுக்கும் தார்மீக மதிப்புகளுக்கும் வந்து தொடர்பு இருக்கு. சரிங்களா, தார்மீக மதிப்புகள் அப்படின்றத நம்ம மாரல்ஸ்னு சொல்றோம். இப்போ தார்மீக மதிப்புகளுக்கும் சட்டங்களுக்கும் இடையே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல மட்டும்தான் அந்த தொடர்பு இருக்கு. சரியா, உங்க கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்கு. ஸோ இதை தாண்டி ஓகேங்களா கொஞ்சம் முன்னாடி போறோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஜப்பானிய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1947 பாப்புலரா எப்படி சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் கான்ஸ்டியூஷன், அமைதி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டுச்சு. சரியாங்க, ஸோ அதன் ஆஸ்பிரேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் எடுத்திருக்கோம். ஏன் நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனையும் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ அங்கேயும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாரல் வேல்யூஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதிப்புகள் கொடுக்குறாங்க. சரியா, ஸோ அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டியூஷன், அதாவது எவ்ரி கான்ஸ்டியூஷன் ஹேஸ் அ philosophy ஆஃப் இட்ஸ் ஓன். ஓகேங்களா, அது டிபெண்டிங் அப்பான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய நிலம் சார்ந்து மக்கள் சார்ந்து சரிங்களா அவங்களுடைய நாகரிகம் கல்ச்சுரல் சார்ந்து இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் அது இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபட்டதாக அது அமைஞ்சிருக்கும். சரியா, ஸோ அப்படி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பானது என்னைக்குமே வந்து தகர்க்க முடியாத ஒரு விஷயமா வந்து இருக்கும். லைக் யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் தகர்க்க முடியல, ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் நல்லா இருக்கு. சரிங்களா, அடுத்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ எங்கேயும் இல்லாத அளவுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை எதுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்படின்னா we have a vast of religion, cultural and then society based peoples. இவங்க எல்லாத்தையும் இத்தனை வருஷமா ப்ராப்பர் சாட்டிஸ்ஃபிகேஷன்ல கொண்டு போறதுன்றது இட்ஸ் வெரி பிக் வாஸ்ட் ஆஃப் ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆல்சோ. நம்மளும் நிறைய விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இது பண்ண முடியும். அப்படி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க எப்படினாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது இல்லாம சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சு நீங்க பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷன் ஃபார் சொசைட்டி அண்ட் செட் ஆஃப் ஐடியாஸ். ஓகேங்களா, விஷன் ஃபார் சொசைட்டி, சமூகத்திற்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. சரி, அமெண்ட்மெண்ட் பண்ணிக்க, ஆனா அந்த செட் ஆஃப் ஐடியாஸ் எப்படி இருக்கணும்,
அந்த செட் ஆஃப் ஐடியாஸ் கரெக்டா இல்லையா, அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியா நார்மல் மெஜாரிட்டியா, இதெல்லாம் அடிப்படையா வச்சு தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் இயங்குது. இது வரைக்கும் புரியுதாங்க? இந்த விஷயத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள டீப்பா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இது புரியுதா? இதோடைய சின்ன சின்ன விஷயங்கள் ஷார்ட் அவுட் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து நோட்ஸா கொடுத்துருவேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே நீங்க வந்து கவனிச்சா மட்டும் போதும் இந்த கிளாஸை. இது புரியுதாங்க? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே சார். ஓகேங்க. ஸோ ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. நம்ம இன்னொரு கிளாஸ் கூட இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பொறுமையாக கூட இன்னும் போகலாம். சரிங்களா, ஒரு பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. வாட் இஸ் த பொலிட்டிக்கல் philosophy ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன்? நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய அரசியல் தத்துவம் அப்படின்றது என்ன? என்னவாங்க இருக்கு? நம்மளோட அரசியல் தத்துவமே என்னதான்? அரசியல் தத்துவம்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசியல் தத்துவம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நெக்ஸ்ட்டுங்க. மக்களாட்சியாங்க சார். வெரி குட். டெமோக்ரஸி. ஃபர்ஸ்டே டெமோக்ரஸி தாங்க. அப்புறம் தாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த மக்கள் இருந்தால் தானே இந்த மக்களுக்கு நம்ம உரிமையை கொடுக்க முடியும். இந்த மக்கள் எனக்கு நாடே வேணாம், நீ என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா உருவம் பண்ண முடியாது. அப்ப இது வந்து அடிப்படை ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை அப்படின்றத தாண்டி பீப்புளுக்கு தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கோர் பார்ட்டை கொடுக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராம் நம்மளுக்கு அப்ரோச் பண்ணும். சரியாங்க. ஸோ லைக் டெமோக்ரஸின்றது அம்பையர். ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட், இங்கே இருக்கக்கூடிய கேபினெட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருக்கவங்க தான். அப்போ மக்களால் தெரிவு செய்யக்கூடிய இந்த இத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கேம் ஆடும்போது என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற டெமோக்ரஸி. இது வந்து டிரான்ஸ்பரன்சி. அப்போ இங்கே தீர்ப்பு வழங்குறது யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கையில் தான் இருக்கு. எதன் அடிப்படையில் இங்கே தீர்ப்பு வழங்குறாங்க? ஓட்டிங். வெரி குட். ஓட்டிங் ரைட்ஸ். ஓட்டிங் ரைட்ஸை வச்சு தான் வழங்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பொலிட்டிக்கல் philosophy அப்படின்றது எதன் அடிப்படையில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட் பேங்க் அடிப்படையில் தான் இருக்கு. ஓகேங்களா. உங்க ஏரியாவுக்கு யார் நல்லது செய்கிறாரோ அவருக்கு நீங்க வாக்களிச்சுவீங்க இல்லையா? உங்க ஏரியாவுக்கு யார் ஒருத்தர் நல்லது செய்கிறாரோ அவருக்கு நீங்க வாக்களிச்சிருவீங்க. ஓகேங்களா. அதே தான். இப்படி வாக்களிக்கக்கூடிய இந்த நபர்களா இருக்கக்கூடிய அந்த அரசு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்டேட்டையுமே வந்து என்னவா கொண்டு போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகுன்ற ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா. அப்போ இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றோம், ஓட் ரைட்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா. ஈச் அண்ட் எவ்ரி 5 இயர்ஸ் நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். சரியா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் philosophy. ரொம்ப சிம்பிளாக சொல்லிப்பாங்க பொலிட்டிக்கல் philosophy அப்படின்றது. ஓப்பன் கம்யூனிட்டி வேல்யூஸ் இருக்கலாம், செக்யூரலிசம், ஃபெடரலிசம், டெமோக்ரஸி, லிபரல், இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் philosophy தான். ஓகேங்களா. எல்லாருமே எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. சரிங்களா. உயர்த்தியும் பேசுவாங்க, தாழ்த்தியும் பேசுவாங்க. எதுக்காக பேசுறாங்க? அந்த ஓட். இங்க இருந்து அம்பையர் பார்த்துட்டே இருப்பாரு. அதான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி இங்க இருக்கக்கூடிய அம்பையர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. சரி, இப்படி பேசுறாங்க, இங்க எப்படி பேசுறாங்க, அங்க எப்படி பேசுறாங்க. சரி, ரைட், ஓகே, ஃபைன், இது சரியா நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நம்ம பல நேரங்கள்ல என்ன சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் சேல் யுவர் ஓட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. ஸோ அதிகமாக காசு கொடுத்துருக்காங்க, கம்மியாக காசு கொடுத்துருக்காங்க. இப்போ சேலிங் ஆஃப் த ஓட் போயிட்டு ஓட்டுடைய வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஆயிடுச்சு நிறைய. இப்போ 2000 ரூபா கொடுத்துருக்கீங்க, இங்கே 1000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில சமயங்கள் 1000 ரூபா மட்டும் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சு வந்துருது. சரிங்களா. ஸோ அதுவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் பிலாசபிக்கல் பொலிட்டிக்கல் philosophy தான். அதுவுமே ஒரு டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் philosophy. டேரக்டா மக்கள் தான் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே அவங்க சாய்ஸ் பண்றாங்க. சரிங்களாங்க. ஒருத்தர் நபருக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாலும் இல்ல ஒரு செலவே பண்ணாம இருந்தாலும் செலவே பண்ணாத ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னா அப்போ வந்து டெமோக்ரஸி என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல, டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. சரிங்களா. ஸோ ஒருவேளை டெமோக்ரஸிக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்த ஒரு நபர் வந்து ஜெயிச்சு வந்துட்டாரு, ஒவ்வொரு பர்சனுக்கும் காசே கொடுக்காதவர் வந்து என்ன பண்ணல, நம்ம நம்பிக்கை இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா. டெமோக்ரஸி கேன் சாய்ஸ் எவ்ரி திங். டெமோக்ரஸிக்கு அந்த செக்குலர் இருக்கு, அந்த எலிஜிட்டேஷன் இருக்கு, அந்த லிபரல் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ எப்படி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது இருக்கோ அதே மாதிரி தான் இது எல்லாமே. சரியா. ஸோ
அப்போ இங்கே இருக்க எல்லாருமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி தான். ஸோ நம்மளுக்கு கீழே தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் டைலமாஸ் எல்லாமே வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அது பேசிஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ல தான் இப்போ நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உள்ள வரும். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குறிப்பிட்ட உரிமைகள் வந்து தார்மீகமா யாருக்கு வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாவே யாருக்கு வழங்கப்படுதுன்னா இந்தியன் சிட்டிசன் இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து என்ன பண்ணப்படுதுன்னா வழங்கப்படுது. எதுவும் டவுட்டா சார்? யாரோ ஒருத்தங்க ஏதோ கேட்டீங்க. இல்ல சார். ஓகே, சரிங்களா? ஸோ அப்போ இண்டிவிஜுவல் பர்சனுடைய அவர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்காரு, எங்க இந்தியாவில் இருக்காரு அப்படின்னா அவருக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்டதா ஓகேங்களா சில உரிமைகள்லாம் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா வழங்கப்படுது. ஸோ அந்த அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலாசபிக்கல் கண்டென்ட் தான். என்ன கண்டென்ட்? எங்களுடைய கண்ட்ரில எங்களுக்கு நபர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ராயல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களாங்க? ஸோ நெக்ஸ்ட் இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்றத தாண்டி சரிங்களா சோசியல் ஜஸ்டிஸ். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய நபர் தான் தப்பு செஞ்சுட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா போகுது. நோ, நாட் லைக் தட். எப்படி இருந்தாலுமே சோசியல் ஜஸ்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. இப்போ சோசியல் ஜஸ்டிஸ் ரெண்டா பிரிக்கலாமா? சோசியல் ஒரு சமூகம், ஜஸ்டிஸ் சமூக நீதி, இப்படிதான் அதை பிரிக்கிறோம். சரிங்களா? இப்போ சோசியல் ஜஸ்டிஸ் சமூகமும் நீதியும் சேர்ந்து எவ்வாறு அமைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈக்குவலா தான் அமையுது. இங்கேயுமே ஒரு ஈக்குவல் தான். ஓகேங்களா? என்னதான் இங்க ஒருத்தர் தவறு செஞ்சிருந்தாலுமே நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா திருத்துறோம். எப்பா நீ செஞ்சது தப்பு இல்லையாப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரியான சில சோசியல் ஜஸ்டிஸ். ஒரு காலத்துல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில திடல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துல வைப்பாங்க. சரிங்களா? அந்த பஞ்சாயத்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ். சரிங்களா? அந்த காலத்துல அந்த ஜஸ்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டியா இருந்துச்சுன்றத என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்ட் பண்றாங்க. சில இடங்கள்ல ஈக்குவாலிட்டியாவும் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ரிவிலேஜஸ் அப்படின்றத வந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா போயிடும். சரிங்க? ஸோ சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே தான். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸு, ஓகேங்களா? ஈக்குவல் ஆக்சஸ் ஆஃப் பப்ளிக் பிளேசஸ் போகிறோம், ஒரு பஸ் நிற்கிது. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் தான். ஸோ வந்து டை போட்டு என்ன பண்ணியிருக்காரு, பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக டக்கின் பண்ணி ஏறுறாருன்னா அவருக்காக பஸ் ஃபீ வந்து கம்மியாகவும், இன்னொருத்தர் ஏறுறாருன்னா அவருக்காக பஸ் ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாகும். இல்லை இவர் பெரிய ஆளுன்றதுக்காக இவர்கிட்ட வந்து ஃபீ ஜாஸ்தியாகவும் இவர்கிட்ட கம்மியாகவும் வாங்குறாங்கன்னா இல்லை. சரிங்களாங்க? ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆக்சஸ். ஓகேங்களா? பப்ளிக் பிளேசஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து என்ன இருக்குன்னா ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நீங்கள் எப்படினாலும் உங்களுடைய ஃப்ரீடத்தை என்ன பண்ணலாம், எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். ஆனால் பப்ளிக்கை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, அது பாதிச்சிட கூடாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சில இயல்புகள். சரியாங்க? ஸோ நெக்ஸ்ட் டைவர்சிட்டி அண்ட் மைனாரிட்டி ரைட்ஸ். ஸோ டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய டைவர்சிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய இந்தியா மேப் அப்படி போட்டு பார்த்தாலுமே நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸ், ஓகேங்களா, பவுண்டரியில இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி. சரிங்களா? இங்கே நேபாள், ஓகேங்களா? ஸோ அடுத்து பூட்டான், எல்லாருமே இங்கே சைனா, ஓகேங்களா, இங்கே பாகிஸ்தான், ஓகேங்களா, இங்கே ஸ்ரீலங்கா, ஓகேங்களா, இவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ டைவர்சிட்டிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் என்னன்னு பார்த்தோம்னா இதான். ஸோ ஒரு என்ஆர்ஐக்கே ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் அசாமில். இங்கே பங்களாதேஷ்லேருந்து என்ன பண்ணிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சில சென்சஸ்லாம் எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் சிட்டிசன், இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னு சொல்லி பேசணும். அப்பயுமே நம்மளுக்கு இப்போ வரைக்குமே ஒரு முடியாத ஒரு புதிராக தான் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசாமுடைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது டைவர்சிட்டிஸ் இருந்தாலுமே நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்றதுல இருக்கும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு பங்களாதேஷ் நம்ம உருவாக்கி கொடுத்தோம். ஓகேங்களா? இந்திரா காந்தி உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அண்டர் த ஈக்குவாலிட்டி. சார் நோட்ஸ் எடுக்க வேண்டாம் சார், நான் நோட்ஸ் கொடுப்பேன் சார். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம ஹியூஜ் சேலஞ்சஸ் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணும்போது நிறைய ஃபேஸஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ வந்து இது மாதிரிலாம் நம்ம பிரிஞ்சு இல்லை. சரிங்களா? இங்கே ஒரு பக்கம் நம்மளுக்கு இங்கிட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான், இங்கிட்டு வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளோட தான் அது உள்ளே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைவர்சிட்டி ப்ளஸ் மைனாரிட்டி ரைட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாகவே என்ன பண்ணுறோம், பாதுகாக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னவா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலாசபிக்கல் கண்டென்ட்டை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே மெஜாரிட்டி யார் இருந்தாலும் ஓகே, மைனாரிட்டி யார் இருந்தாலும் ஓகே, இல்லை எதுவுமே இல்லை, ஈக்குவலாக இருக்கக்கூடிய நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ரைட்ஸ் இஸ் காமன். ரைட்ஸ் இஸ் காமன். நீங்க யாரா மட்டும் இருந்தா போதும், இந்தியனா இருந்தா மட்டும் போதும். அதே ஃப்ரெண்ட்லி ஏலியனா இருந்தாலுமே உங்களுக்கு என்ன இருக்கு, சில ரைட்ஸ் இருக்கு. சரியாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா philosophical கண்டென்ட்னு சொல்றோம். அப்போ இத்தனை philosophical கண்டென்ட்டையும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா தாங்கிட்டு இருந்துச்சு. அதான் என்னன்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் சொல்யூஷன். இது புரியுதாங்க? ஓகேங்களா? நிறைய இடங்கள்ல டெமோக்ரஸி, ரைட்ஸ் இதை பத்தி தான் பேசியிருக்கோம். சரியாங்க. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் நம்ம உள்ள பார்ப்போம். இது புரியுதா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை நான் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகேங்க. நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது இது வரைக்கும் தான். இதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்லைடுக்குள்ள நம்ம போயிடலாம். சரியாங்க. இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஸ்லைடை காமிக்கிறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கான்ஸ்டியூஷனுக்கும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? எல்லா கான்ஸ்டியூஷனுமே நம்மளுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் அப்படின்றது இருக்கும். சரியாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இதில் எப்படி பார்க்குறோம், டெஃபனிஷன் எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் தத்துவமானது ஒரு நாட்டின் ஒரு நிமிஷங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பின் தத்துவமானது ஒரு நாட்டின் அரசியலமைப்பின் கட்டமைப்பு, விளக்கம் மற்றும் ஆகியவற்றை வடிவமைக்கும் அடிப்படை கொள்கைகளின் மதிப்புகள், தார்மீக பார்வை ஆகியவற்றை உள்ளடக்கியது. சரிங்க. அதாவது அதோடைய ஸ்ட்ரக்சர், இன்டர்பிரிட்டேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அந்த கான்ஸ்டியூஷன் எந்தெந்த பிரின்சிபல்ஸ்க்கு கீழெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வருது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு மாரல் விஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அந்த மாரல் விஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மாரல் விஷன் சொல்றோம். சரிங்களா? அப்போ எல்லாருக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ரைட்ஸ் வில் பி தேர் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய பிலாசபி அப்படின்றது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் கனெக்ஷன் பிட்வீன் லாஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ சட்டங்கள் மற்றும் அதுக்கு அந்த தார்மீக மதிப்புகளுக்கான இடையிலான இணைப்பு அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சட்டங்களை பல சட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மதிப்புகளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் தருது. சரியா? ஒரு உதாரணத்துக்கு ரைட் டு ரிலீஜியஸ், எனக்கு இந்த ரிலீஜியன் பிடிக்கல, அடுத்த ரிலீஜியன் மாறிக்கலாம். எக்ஸ்பிரஷன், இது இப்படி பண்ணிட்டாங்க என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்றேன். ஜுடிஷியல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய மதிப்புகளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸே நம்ம எடுத்துக்கலாமே. அடிப்படை உரிமை மீறப்படுது அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்றதுமே நம்மளுடைய அடிப்படை உரிமைக்கான மதிப்பை தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிக்குது. சரியா? அப்போ டெமோக்ரஸி அப்படின்றது வந்து மக்களாட்சி தான். டைரக்ட் பார்வையில் மக்களுடைய விஷயங்கள் இருக்கணும். அதையும் தாண்டி மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா தாராளமாக மக்களுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள், கேள்வி கேட்பதற்கான உரிமைகள் என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வழங்கப்படுது. ஸோ அதனால தான் வந்து லாஸுக்கும் நம்மளுடைய வேல்யூஸுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா தாராளமாக கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். சரிங்களா? சரி, இந்த பொலிட்டிக்கல் பிலாசபி அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ உரிமைகள், நம்மளோட இருக்கக்கூடிய உரிமை, குடியுரிமை, ஜனநாயகம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் தத்துவ அணுகுமுறை தான் வந்து வச்சிருக்கு. சரியாங்க? ஸோ ஒரு இடத்துல இந்த பொலிட்டிக்கல் பிலாசபி தேவைப்படுதா சார் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி 5 இயர்ஸ் இந்த பொலிட்டிக்கல் பிலாசபி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே என்ரிச்மெண்ட் ஆக்ட் பண்ணுது. சரியாங்க? ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்ற எல்லா விஷயமும் தான் வந்து ஒரு ஓட் அப்படின்றத வந்து நிர்ணயம் பண்ணுது. சரியாங்க? அப்பயே அந்த டெமோக்ரஸி அப்படின்றது நம்மளுக்கு வந்து வெளிப்படைத்தன்மை ஆயிடுது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பிலாசபி அப்ரோச். ஓகேங்களா? ரொம்ப நார்மலான அப்ரோச் தான் அணுகுமுறை அப்படின்றது. சரிங்களா? அது எதன் அடிப்படையில் இருக்கு? நம்மளுடைய உரிமையின் அடிப்படை, குடியுரிமைக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை, ஜனநாயகத்தின் அடிப்படை போன்றதுக்கு முக்கியத்துவம் கொண்டதாக தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் தத்துவ அணுகுமுறை அப்படின்றது இருக்கு. அதனால தான் இந்த குடியுரிமையை வந்து அதிகப்படியான தடவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம், இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிடக்கூடாது, அந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ப்ராசஸை வந்து இந்த குடியுரிமைக்காக எடுக்கணும். ஓகேங்களா? சிட்டிசனுக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உரிமைகள் மற்றும் டெமோக்ரஸியினுடைய
கேரி ஓவர் அப்படின்றது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக. சரியா? ஸோ நெக்ஸ்ட் டிபேட்ஸ். சரிங்களா? என்னென்ன விவாதங்கள்லாம் இதுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய விவாதங்கள் எடுத்துட்டு வரப்பட்டது. ஏன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய விவாதம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்னதான் உரிமையை கொடுத்தாலும் இவங்க வந்து நிறைய இடங்கள்ல இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத வந்து உள்ள வச்சிடுறாங்க. சில நேரங்களில் இது தடைபட்டு போகுது அப்படின்றத வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா முன்னுரிமை செலுத்துறாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸை உள்ள கொண்டு வர முடியும். ஒரு காலத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேம்பிள் அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் என்ன கிடையாது, ஒரு பார்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நிர்ணயம் செஞ்சு அடுத்த கேஸ்ல என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அரசியலமைப்பின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு பெரிய ஒரு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் உள்ள வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ள வச்சிருக்கிறதுனால தான் நம்மளால அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போக முடியுது. இன்னொரு விஷயம், பாப்புலேஷன்லையும் நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்ட். சரிங்களாங்க? ஸோ அதனால இப்படிப்பட்ட விவாதங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டது தான். சரிங்களாங்க? ஸோ ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசர்வேஷன் அப்படின்றதும் உள்ள வந்துச்சு. சரியாங்க? ஸோ அப்போ இந்த ரிசர்வேஷன் உள்ள வைக்கும்போது அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றதுக்கான காரணங்கள், இதுக்கான இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா விவாதிக்கம் செய்யப்பட்டுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய டிபேட்ஸில் இதெல்லாம் இருந்ததா அப்படின்னா தாராளமாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபிலாசபிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வரப்பட்டது. சரியாங்க? ஸோ நெக்ஸ்ட் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த டெமோக்ரஸி. ஓகேங்களா? ஸோ என்னதான் இருந்தாலுமே யார் யார் இருந்தாலுமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸி தான் இட்ஸ் அ நம்பெயர். ஓகேங்களா? ஒரு உதாரணம் ஒரு எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவாங்க, மார்க்கெட் அப்படின்றது பீப்புள் தான். ஓகேங்களா? பீப்புள் எஸ் அ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் கான்ஸ்டியூஷன்ல பீப்புள் ஒன்லி த அத்தாரிட்டி. பீப்புள் ஒன்லி த அத்தாரிட்டி. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரோட்டஸ்ட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? ஒரு ப்ரோட்டஸ்ட் நடக்குது, அந்த ப்ரோட்டஸ்ட்டுக்கு ஒரு குட் வேல்யூ அப்படின்றது எதன் மூலியமா கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட்ஸ் மூலியமா தான் கிடைக்குது. ப்ரோட்டஸ்ட் இஸ் ஆல்சோ பி ஒன் கைண்ட் ஆஃப் ரைட்ஸ். அதே மாதிரி தான் ஒரு டிமாண்ட், இப்போ ஒரு 10 லட்ச ரூபா காரை யாருமே வாங்கலை அப்படின்னு சொன்னா அந்த காருக்கான வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இறங்கிரும். இந்த 10 லட்ச ரூபா காரை இருக்க எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அந்த பிராண்டுன்றது மேலேயே பார்க்கப்படும். சரிங்க? ஸோ இதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமிக்ஸ்லையும் இதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் அப்படின்றது பீப்புள்னால தான், இந்த மார்க்கெட்னால தான். மார்க்கெட் அப்படின்றது யாரு? பீப்புள்னால தான். லைக் சூப்பர் மார்க்கெட் இன்னைக்கு வளர்ந்ததுக்கான ரீசன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட். கரெக்டா? இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், கியூவில் நின்று நம்மளே நான் எடுத்து நம்மளே பில்லு போட்டு நம்மளே அதை அடுக்கி வச்சு நம்மளே நம்ம காருக்கு கொண்டு வந்து ஓகேங்களா அந்த பார்க்கிங்க்கு ஒரு ஃபீஸ் கட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வரோம், நம்மளே பண்ணிட்டு வரோம். ஒரு காலத்தில் அப்படியே இருந்தது இல்லை, எழுதி சிட்டையை கொடுத்து விட்டோம்னா அவங்க பொருளை போடுவாங்க. ஆனால் மார்க்கெட்டை கேப்சர் பண்ண ஒரே ஒரு ரீசன், யூ கேன் வாட்ச், இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட். நீங்களே பார்த்து நீங்களே எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் எடுக்க வேண்டிய இடத்துக்கும் பார்த்து எடுக்கும் போதும் செலவினங்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? டைம் அங்கே ஸ்பெண்ட் ஆயிரும், ஒரே இடத்துல எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் வியூஸ் தான். சரிங்களா? ஒரு கேபிட்டலிசம் அப்படின்றத கூட சொல்லலாம். சரிங்க? ஒரு காலத்துல இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டதை தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டோம், பஃபே சிஸ்டத்துக்குள்ள வந்தது. இது எல்லாமே பீப்புள்ஸுடைய ஐடியாஸ் தாங்க. சரிங்க? ஸோ இது எல்லாமே வந்து டெமோக்ரஸி அஸ் அ டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா? அப்போ டெமோக்ரஸி என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கும், அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். சரியாங்க? ஸோ இதான். ஸோ இது புரிஞ்சா? யாருக்காவது இது புரியலையா? ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். திருப்பி இதே ஃபிலாசபிக்கல் ஃபீச்சரை வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக தெளிவாக உங்களுக்கு தனி பிபிடியில் போட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ரெக்கார்டிங்காக இல்லாமல் லைவ் கிளாஸ்லேயே டிஸ்கஷனில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரேன். சரிங்களாங்க? ஸோ இது வந்து
போய்க்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் பத்தி பேசுற மாதிரியே இருக்கும். திருப்பி திருப்பி அந்த செகுலரிசம், திருப்பி வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் பத்தி, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேசுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே எதுக்குள்ள அடங்கிரும் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் ஃபீச்சருக்குள்ள அடங்கிரும். சரியா? சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ சைலண்ட் ஃபீச்சர்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு, சரியாங்க? ஸோ அதில் காமன் ஃபீச்சர்ஸ் நம்ம எப்படி போய் பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு காமன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கிய அம்சங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் காமன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மிக நீண்டமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு, தட் மீன்ஸ் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை சொல்லுவாங்க, சரியாங்க? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, சரிங்களாங்க? ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு அது போலவே இங்க, ஆனா வந்து பிரிட்டிஷ் அரசியலமைப்பு எழுதப்படாத ஒன்று. அப்ப நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு என்ன பண்ணிக்கிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா பிரிட்டிஷ் தான் நம்மளுக்கு ஆட்சி செஞ்சாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாலுமே நம்ம அவங்களுடைய அரசியலமைப்புக்கான அந்த ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம எடுத்துக்கல. நம்ம யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் ரிட்டர்னை தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம், சரிங்க? அதே மாதிரி இதுல வந்து ஓல்டு கான்ஸ்டியூஷன்ல எத்தனை சரத்துங்க இருந்துச்சு, ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு? 395. 395 சரத்துகள். எத்தனை பகுதிகள்ங்க? 22 parts. 22 பார்ட்ஸ். 8 ஷெட்யூல்ஸ் வந்து இதுல என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு, சரிங்களா? இப்ப 12 schedule, 25 12 parts. நானே கொடுத்துட்டேன் 448, ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நீளமான ஒரு அரசியலமைப்பு அப்படின்றது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த விஷயம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவன் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், ஓகேங்களா? ஸோ என்ன சார் இந்த ட்ராவன் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம் அப்படின்றதான். ஸோ நம்ம எங்கெங்க இருந்து எடுத்திருக்கோம்? ஒரு உதாரணத்துக்கு எத்தனை நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம்னு தெரியுமா, ஒரு கணக்கா? 60 countries. 60 countries reference. 60 கண்ட்ரீஸ்ல. சரி, மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்கோம்? 1935 Act. 1935 Act. 1935 ஆக்ட். அது என்ன ஆக்ட்? Government of India Act. எஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 இருந்துலாம் வந்து என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருந்திருக்கும், சரிங்களாங்க? ஸோ அந்த இடத்தையுமே வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா philosophical பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த philosophical பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பகுதிகளை மட்டும் சொல்றாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? லட்சுமிகாந்த் யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கேயே இருக்கும். DPSP. வெரி குட். டிபிஎஸ்பி, Fundamental rights. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேங்களா? இது ரெண்டும் தாங்க. இது ரெண்டும் philosophical பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டும் மிக முக்கிய விஷயங்களை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாங்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டெமோக்ரஸின்னு சொன்னாலுமே அந்த டெமோக்ரஸிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த உரிமை தான். அந்த உரிமை இருக்கிறதுனால தான் அந்த டெமோக்ரஸி இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு, ரொம்ப பொலிவுடன் இருக்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதனால இந்த philosophical பார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து என்ன பண்ணப்படுது, தெரியப்படுது. உங்களுடைய லட்சுமிகாந்த் புக்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதையும் தாண்டி சரியாங்க இந்த ஃபெடரல் ஜுடிஷியரி, கவர்னர்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எங்கிருந்து எடுத்திருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1935 சட்டத்திலிருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். சரி, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பிரயாம்பிள், சரியா? ஸோ பிரயாம்பிள் அப்படின்றது இந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது நம்ம என்னென்ன நாடுகள்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக உள்ள பார்த்துக்கலாம் ஒவ்வொரு லெசன் பார்க்கும்போது, சரியா? ஸோ அது தாண்டி நம்ம என்னென்ன கான்ஸ்டியூஷன்ஸ் உள்ள எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, சரிங்களா? நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. எந்தெந்த இடத்துல எல்லாம் நெகிழுங்க, பிளெண்ட் ஆகும், வளைஞ்சு கொடுத்து போகும்? சார், எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஏதாவது ஒரு சட்டம் புதுசா ஏற்றினாலோ ம், கல்வி சார்ந்த புதிய திட்டங்கள் கொண்டு வரதுனாலோ இது சட்டத்தை ம். வந்து மாற்றலாம். மாற்றலாம், நெகிழும் தன்மை கொண்டதா இருக்கும். ஓகே,
ஓகேங்களா? இந்த அமெண்ட்மெண்ட் நெகிழும் பண்றது நெகிழாத்தன்மை சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சார் ஆர்டினரி லாஸ்ல வச்சு அமெண்ட் பண்றது. ஆர்டினரி லாஸை வச்சு அமெண்ட்மெண்ட் பண்றது. ஆக்சுவலா நம்ம இந்த நெகிழும் நெகிழாத்தன்மை அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதுக்காக இந்த நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ல? ஏன்னா யாருக்கா தெரியுமா? இந்த blend ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி வி ஹாவ் ஒரு கோர் பாயிண்டே இருக்கு. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ஒரு கோர் பாயிண்டே இருக்கு. நம்ம பயந்து போய் தான் இதை ஒன்று வச்சிருந்திருப்போம் உள்ள. கூட்டாட்சி. கூட்டாட்சி தத்துவம். ஓகே, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த நெகிழும் தன்மையும் நெகிழாத்தன்மை அப்படின்றது ரெண்டையும் கலந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அது எதனால? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நாடு சார் நெகிழும் நாடு வளர்ச்சி அடைய அடைய சட்டங்களும் புதுசா ஏற்றதா இருக்கணும், பழைய சட்டங்களை திருத்தணும். எக்ஸாம்பிள் வெரி ஃபார் குட். இந்த குழந்தை திருமண சட்டத்தெல்லாம் திருத்தினாங்க. அந்த மாதிரி சட்டங்களை வந்து நாடு வளர்ச்சி பெற மாதிரி மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நெகிழத்தன்மையும் ஒரே அதே சமயம் பழைய சட்டங்கள் வந்து மக்களுக்கு பொருந்தக்கூடியதா இருந்தா அதை மாற்றக்கூடியதா இருக்கக்கூடாது. அதையும் மெயின்டைன் கண்டிப்பா பண்ணணும். அதே சமயம் புதிய மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை திருத்தி அமைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா திருத்தி அமைக்க வேண்டும். திருத்தி அதனாலதான் அமைக்கணும். ரெண்டுமே ஆமா திருத்தி அமைக்கணும். அதுக்காக ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர், வெரி குட். இதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல நினைச்சேன், சார் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாரு. அதான் உண்மை. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நெகிழும் தன்மை கொண்டது. சரியாங்க? அப்படியே அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நெகிழாத்தன்மை அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அதை வந்து என்ன பண்ணிட முடியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை. பட் ஆனால் நம்மளுடைய இது வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல், ஓகேங்களா, வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அதை என்னவும் பண்ணிக்கணும், அமெண்ட்மெண்ட்டும் பண்ணிக்கணும். அதுக்காக அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குன்றதுக்காக என்னவும் பண்ணிடக்கூடாது, ஓவரா அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு இஷ்யூக்கும் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. ஸோ அதனால வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. அதனாலதான் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் ரெண்டையும் எடுத்து எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படிலாம் தேவைப்படுதுன்றதை பார்த்து அனலைசிஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்ற ரெண்டையும் பிரித்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு வரும்போது அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். சிம்பிள் மெஜாரிட்டி நெகிழும் தன்மை கொண்டது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி நெகிழாத்தன்மை, ஆனால் அதே சமயம் சரியா இருந்துச்சுன்னா பழஞ்சு கொடுத்து போயிடும். சரிங்களாங்க? ஸோ இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, எமர்ஜென்சி. சரிங்களா? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இதுவுமே வந்து சில நேரங்களில் ஏன் நம்ம எமர்ஜென்சியே பார்க்கலாமே. ஓகேங்களா? இந்திரா காந்தி போட்டப்ப எல்லா ஸ்டேட்டும் என்ன ஆயிடுச்சு, உள்ள உட்காந்துக்குச்சு. இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சி போட்டோம் பேண்டமிக்ல, கரெக்டா? எல்லா ஸ்டேட்டையுமே ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். சரிங்களாங்க? ஸோ இது மாதிரி தான். ஸோ அப்போ அதையும் அதுக்குமே வந்து தயாராகி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பண்ணுறோம். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கூட்டி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு பேண்டமிக் என்ன ஆயிரும், பயங்கர வேகமாக வளர்ந்துரும். ரொம்ப ஈஸியாக நம்ம கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதை நம்ம தடுத்து நிப்பாட்டி நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ந்து போச்சு. ஓகேங்களா? பிளெண்ட் பண்ணி போச்சு. சரியாங்க? ஸோ இது எல்லாமே தான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. நெகிழாத தன்மை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். நெகிழும் நல்லாவே நெகிழ்ந்து போறது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ இது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்போம். அதனால தான் சிம்பிள், ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு அதை பண்ணியிருப்போம். சரிங்க? அப்ப என்னதான் இருந்தாலும் ஒரு சட்டம் சரியானது, அதை நம்ம என்னவும் பண்ண வேண்டாம், டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில இடங்களுக்கு தெரியப்படுது அப்படின்னா அதை மாற்றி அமைக்க முடியாது. சரியாங்க? ஸோ இதெல்லாம் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கூட்டாட்சி. ஓகேங்களா? ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஃபெடரலிசம்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபெடரல் வித் யூனிட்ரி பயஸ், கூட்டாட்சி முறையும் ஒற்றை ஆட்சி. ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த ஒற்றை ஆட்சி அப்படின்றத நம்ம நிர்ணயம் செய்யறோம், இந்த ஒற்றை ஆட்சி அப்படின்றத? சார் எமர்ஜென்சி பீரியட். எமர்ஜென்சி பீரியட்ஸ்ல. நெக்ஸ்ட் citizenship. புரியல மேடம். இந்த ஒற்றை ஆட்சி
அப்படின்றதுல நம்மளுக்கு இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் இஸ் கிரேட் ஆன் ஒன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ஹேண்ட்ல பவர் இருக்கும்போது அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. அப்போ அவசர காலங்களில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்பட்டு போயிடும். சரிங்களா? அதனால இந்த ஒற்றையாட்சியை கொண்டு வந்தோம். சாதாரணமான சமயத்தில் ஓகேங்களா, நார்மல் பீரியட்ஸில் நம்ம எதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியாங்க? ஸோ அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாரின் அடிப்படையில் தான் இருக்கும், ஒற்றையாட்சி அவங்க அடிப்படையில் தான் இருக்கும். அங்கே என்னதோ அதான். ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் கொண்டு வரப்படுது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது என்னது பொருந்தும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது வந்து பொருந்தும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம ஆர்டிகல் 1 சொல்லலாமா? ஆர்டிகல் 1, இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம். ஓகேங்களா? இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியம், அதான் அதோடைய பேரே. மாநிலங்களுடைய ஒன்றியம் அப்படின்றதுனால தான் அது ஒற்றை ஆட்சி அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிரூபிச்சு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மதச்சார்பற்ற. சரிங்களா? அந்த ஓகே பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் போயிட்டு கூட மதச்சார்பற்றுலாம். நெக்ஸ்ட் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா? பாராளுமன்ற வடிவம் இருக்கு. நம்மளுக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு 2 இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம வந்து சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம எராடிகேட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு அவையை தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். சில மாநிலங்கள் மேலவை கீழவை 2யுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்லிமெண்ட். ஓகேங்களா? பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் அ லாட் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா? பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பவர்ஸ் இருக்கு. லா மேக்கிங் அத்தாரிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் தான். சரிங்களா? இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிக்யூட்டிவ்மே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் தான். சரிங்களாங்க? ஸோ அதனால தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் வந்து ரியல் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. சரிங்களா? ரியல் ஹீரோ அப்படின்றது யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். பிரசிடென்ட் அப்படின்றது நாமினல் ஹெட். அதனால தான் அவரை நம்ம வந்து மறைமுக தேர்தலையும் பிரைம் மினிஸ்டர்ல நேரடி தேர்தலையும் என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு செய்கிறோம். ஓகேங்களா? அப்ப பாராளுமன்றம் அப்படின்றது நம்மளுக்கு 2 அவைகளை கொண்டதாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. சரியாங்க? ஸோ மக்களவைக்கு அதிக பவர். ஓகேங்களா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெமோக்ரஸினுடைய அனைத்து பவர்களும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களவையில் தான் இருக்கும். மாநிலங்களவை குறிப்பிட்ட சில தகுந்த விஷயங்களுக்கு ஏற்றாற்போல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எனாக்ட் பண்ணும். இந்த கேபினெட் அப்படின்னு சொல்லியும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, ராஜ்யசபா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய அக்கௌண்டபிலிட்டி அண்ட் தென் லெஜிஸ்லேச்சர்ஸ் இருக்கு. சரியாங்க? ஸோ என்னதான் இருந்தாலுமே எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள கொண்டு போறதுக்கு எல்லா பிளானுமே வடிவமைச்சு கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான். அப்போ ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட் கேன் ஹாவ் அ பவர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அப்படியே பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிலாசபிக்கல் கண்டென்ட்லையும் நிறைய வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க நம்மள்ட்ட இருக்கு? எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு? 6. 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு தான் கொடுக்குறோம். அதை தாண்டி சமத்துவ உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுல நிறைய இருக்கு. சரியாங்க? எஜுகேஷன் அண்ட் தென் கல்ச்சுரல் ரைட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு கீழே நிறைய இருக்கு. இன்க்ளூடிங் உள்ள இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், உள்ள பார்க்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுதான் ஒரு சிட்டிசனை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காத்துக்கொள்ள வைக்குது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், என்னதான் பொலிட்டிக்கல் இருந்தாலுமே டைரக்டா பொலிட்டிக்கல் பவர்ஸ் உள்ள எடுத்துக்க முடியாத அளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தடுக்குது. ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட்டை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லுது. மூணாவது, இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு பயங்கரமான ஒரு அத்தாரிட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்க்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாறிக்குது. லைக் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா ஒரு ரைட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியனா ஒரு ரைட்ஸ், எமினி ஏலியனா ஒரு ரைட்ஸ். ஓகேங்களா? அப்போ பிரித்து அழகா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள கொடுத்துருது. சரிங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக 6 அடிப்படை உரிமைகள் உள்ள என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிடடா உள்ள இயங்கிட்டு இருக்கு. சரியாங்க? அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டே என்னன்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள் தாங்க. சரிங்க? இந்த அடிப்படை உரிமைகள் தான் நம்மளை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அளவில் என்ன பண்ணிட்டு இருக்கு, கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்கு. சரியாங்க? ஸோ நெக்ஸ்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, செக்குலர் ஸ்டேட். சரிங்க?
ஸோ ஜெனரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கவர்னன்ஸை பற்றி அது பேசுது. சரிங்களா, ஒரு கண்ட்ரியோடைய கவர்னன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு கண்ட்ரியினுடைய அத்தாரிட்டி அப்படின்றத பற்றி பேசுறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா, கவர்னன்ஸை பற்றி பேசுறதுன்னு பார்த்தோம்னா டிபிஎஸ்பி. ஓகேவா, ஸோ ஒரு பிரின்சிபல் ஒரு ஸ்டேட் பாலிசியில் வந்து எப்படி இயங்கணும். ஓகேங்களா, அதுக்கான சில கோட்பாடுகளை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள கொடுக்குது. சரிங்க, ஸோ சில இடங்கள்ல இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும் இது. சரியா, சில சமயங்கள் நம்மளுக்கு அது ஏற்படும். சரிங்களா, ஆனால் அதனால தான் இதை வந்து நாட் ஜஸ்டிசபிள். ஓகேங்களா, இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, கோர்ட்டுக்குலாம் அந்த டிபிஎஸ்பி எடுத்துகிட்டு போக முடியாது. சரிங்க, இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற அமைப்பை எங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் மதச்சார்பற்ற. ஏன்னா ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே மெஜாரிட்டி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துருச்சு. அதனால இந்தியா எப்பொழுதுமே மதச்சார்பற்ற நாடாகத்தான் இயங்கும் அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குவாதமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிருச்சு. அந்த இயக்கத்தினோட என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனிநாடு கோரிக்கையும் வளர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க, இதை பற்றி நம்ம ஐஎன்எம்ல பார்ப்போம். பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மதச்சார்பற்ற அரசு, இந்த நாடு எப்படி வந்துச்சு, எப்படிலாம் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றதா இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் சுதந்திரத்தின் வேட்கையில் நம்ம போகும்பொழுது நம்ம எந்த இடத்துலையுமே வந்து என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடிப்படையில் நம்ம வந்து என்ன பண்ணல, இயங்கலை. மதச்சார்பற்றதா தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், இயங்கிட்டு இருந்தோம். ஐஎன்சி எந்த ஒரு மீட்டிங்லயுமே வந்து என்ன பண்ணலன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதம் சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து என்ன பண்ணலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டே வரல. அதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. சரியா, ஸோ நிறைய இடங்கள்ல கோட்பாடுகள் டிஃப்ரெண்ட்டாக வரும். பட் ஆனால் ஆல்வேஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன்ஸ் ஆல்சோ பி இன் அ செக்யுலர் மேனர் இட் செல்ஃப். ஓகேவாங்க, ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக சொல்லும்போது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா, அமெரிக்காக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கணும். அங்கே இங்கே அப்படி கிடையாது. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் இடம் வாங்கலாம். யூ ஆர் அ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்டர் த சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அப்போ யூஎஸ் மாதிரி இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம். சரிங்களா, நெக்ஸ்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ். சரிங்களா, வயது வந்தோர் வாக்குரிமை. இது வந்து யாருடைய கனவுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நேருவுடைய கனவு. 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், we can give the vote, ஓட்டுரிமை வழங்கப்படும். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள். கடைசியாக ஒரு விஷயம் இருக்கு, 3 tier கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ 3 tier கவர்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது என்ன சார் 3 tier கவர்மெண்ட்? ஓகேங்களா, அது என்னங்க 3 tier கவர்மெண்ட்? மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி. உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றத வந்து காந்தியன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஐடியா ஆஃப் த காந்தி. ஓகேங்களா, காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பவர் தரீங்களோ அந்த அளவுக்கு நாடு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ அதனால வந்து நம்ம உடனே அதையும் கொண்டு வரல. சரிங்களாங்க, ரொம்ப லேட்டாக தான் அதை கொண்டு வந்தோம். ஸோ 73rd and 74th ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது, சரி 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 tier கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சில விஷயங்களை கொடுக்குது. ஸோ 3 tier கவர்மெண்ட்டுமே வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் தான். ஓகேங்களா, ஸோ கூட்டாட்சி முறைப்படி தான் இருந்துச்சு. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அப்படின்ற 2 அரசு தான் வந்து எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் 1992க்கு அப்புறம் வி நீட் இன்டு த 73rd and then 74th கான்ஸ்டியூஷன் 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து கிராம உள்ளூர் அரசாங்கம் அப்படின்றத பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வரும். சரிங்களா, அதுக்கப்புறத்துல இந்த 1992ல இருந்து தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது, 3 tier கவர்மெண்ட் அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி தனியான ஒரு கிளாஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்னங்க ஜுடிஷியல் ரிவ்யூ, நம்மளுக்கு தனியா அது ஒரு போர்ஷனாவே இருக்கு. நீதி புனராய்வு. பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரா இருந்துச்சு, அன்கான்ஸ்டியூஷனலா இருக்குன்னா அத சுப்ரீம் கோர்ட் வந்து செக் பண்ணுவாங்க சார், வைடா இப்படியா இல்லையா. ம், அது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இருந்து எடுத்திருக்கோம் சார். ஓகே, அது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சரியா தப்பா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஓகேங்களா, ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அந்த இயற்றுனதுக்கு அப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட், ஓகேங்களா,
நிலைப்படுத்தி உள்ள கொண்டு செலுத்தப்பட்டதுக்கான அதிகாரம் இது ரெண்டுமே யார்ட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்கு. ஆனா அந்த சட்டம் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டதா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு தான் இருக்கு. ஓகேவாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சுதந்திரமானதாங்க, இது சுதந்திரமானது தான். ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டருக்கு கீழோ பிரசிடென்ட் கீழோ அப்படிலாம் கிடையாது. இது சுதந்திரமான ஒரு அமைப்பு. சரிங்களா. ஸோ இந்திய குடிமக்களுடைய உரிமை ரைட்ஸ் அண்ட் தென் ஃப்ரீடம் இது ரெண்டையுமே வந்து இந்த நீதித்துறை தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் மட்டும் தான் என்ன பண்ணுது, பாதுகாக்குது. ஓகேங்களா. அதனால தான் இதுக்கு ஒரு நேம் இருக்கு. என்ன நேம்ங்க? ஜுடிஷியலுக்கு ஒரு நேம் இருக்கு, ஜுடிஷியரிக்கு. யாராச்சும்? த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவாங்க. கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எங்கெங்க இருந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து ஃபெடரல் ஸ்கீம் எடுத்திருக்கோம். ஆஃபீஸ் ஆஃப் கவர்னரை பற்றி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஃபெடரல் ஜுடிஷியரி. ஓகேங்களா. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட் சிஸ்டம், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அங்கேருந்து எடுத்திருப்போம், பிரயாம்பிள் அங்கேருந்து எடுத்திருப்போம். சரிங்களாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து சிஸ்டம் செக் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருப்போம். சரிங்களா. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியுமே வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரபலம் தான். சரிங்களா. அங்கேருந்து எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி அதை நம்ம மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மாற்றணும். சரிங்களா. நெக்ஸ்ட் கனடியன் கான்ஸ்டியூஷன், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். சரிங்களா. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அது என்னங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கமா? என்னங்க அமைதியாயிட்டீங்க? சரி, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பேசலாம் தனியாக. ஓகே. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து சில லிஸ்ட் எடுத்திருப்போம். கான்கரண்ட் லிஸ்ட், ரெஃபரண்டம் ப்ராசஸ் எடுத்திருப்போம். பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன் தான் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் தென் ஃபெட்டர்னிட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது எல்லாமே வந்து. சரிங்களா. சோவியத் கான்ஸ்டியூஷன் அதாவது ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் அல்லது யூஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சோஷியோ அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ், கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா சோவியத்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து பில் ஆஃப் ரைட்ஸை பற்றி எடுத்திருப்போம். மல்டி பார்ட்டி சிஸ்டத்தை பற்றி நம்ம வந்து எடுத்திருப்போம். ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் வந்து ரோல் ஆஃப் எம்பரர், ரீயூனியன் ஆஃப் வார் இது ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய அளவில் நம்ம இதை பயன்படுத்துறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சல் ரெகுலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றதுலேருந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ், ப்ரமோஷன் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்திருப்போம். சரிங்க. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையானது இது ரெண்டும் இல்லை, இங்கேருந்து எல்லாமே தேவையானதான். சரியாங்க. ஸோ இது எல்லாமே அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒரு சோர்ஸ், பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனு, யூஎஸ் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவாங்க. ஸோ ஃபெடரல் சிஸ்டம். சரிங்களா. பை கேம்ரியல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, பார்ப்போம். ஓகேங்களா. எதனால நம்ம இந்த ஃபெடரல் சிஸ்டத்தை எடுத்து ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்றத நம்ம போக போக நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்ப்போம். சரியாங்க. ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதாங்க? எஸ் சார். ஓகேங்க. இந்த வட்டம் நோட்ஸ் இல்லை. ஸோ வந்து சிஸ்டம் கொஞ்சம் ட்ராப் ஆனதுனால என்னால் இங்கே எழுத முடியல. சரிங்களா. அதனால நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சது அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்டும் புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி நடத்துறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. புரியாமல் போயிடாதீங்க. ஏன்னா ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்லேருந்து புதுசாக கொஸ்டின் வரும்போது அது என்னன்னே தெரியாமல் நம்ம எழுதிடக்கூடாது. சரியாங்க. இப்போ நான் நோட்ஸ் தரேன், அதை படிங்க. படிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த ஃபிலாசபிக்கல் ஃபியூச்சரை பற்றி சில கொஸ்டின்ஸ், சில டிஸ்கஷன்ஸ் வச்சுட்டு 2A MCQவும் பார்ப்போம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்லையும் ஒரு கொஸ்டின் எடுத்து டெரைவ் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்றது பிரேயாம்பிள். ஓகேவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் Okay. அப்படின்றது பிரேயாம்பிள்ங்க. சரிங்களாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை டிஸ்கிரிப்டிவ்ல பார்த்துட்டு பிரேயாம்பிளுக்குள்ள போவோம். சரிங்களாங்க. பிரேயாம்பிளுக்கான ஒரு அடிப்படை விஷயமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் தான். இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனுடைய ஒரு
சின்ன பார்ட் தான் என்னன்னு பார்த்தோம்னா philosophical future. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, ஒன்னொன்னுக்கும் தொடர்பு இருக்கு. நெக்ஸ்ட் preamble of the constitution, union and its territory. உள்ள மூவ் ஆயிரலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க? No, sir. ஓகே சார் ஓகே நடுவில் ரெக்கார்டிங். தமிழ்ல சொல்லுங்க சார், நாங்க தமிழ் மீடியம் சார். நீங்க சரிங்க சார், நடுவில் நான் நிறைய சொல்லி இங்கிலீஷ் வேர்ட் சொல்ற சார். வச்சு எங்களால டக்குன்னு அதை கேட்ச் பண்ண முடியல. ஏன்னா சரிங்க நான் சார், தமிழ் ஓகே சார், மீடியம், அதனால கண்டிப்பா சார், கொஞ்சம் நான் தமிழ்ல சொல்லிடுறேன் சார். எல்லாமே உங்களுக்கு லைட்டா தமிழ் சில கண்டென்ட்டும் விஷயம். உள்ள கொண்டு வந்திருப்பேன். சரிங்க சார், நான் சொல்லிடுறேன் சார். இல்ல கண்டென்ட் பார்க்கும்போது ஓகே சார், நீங்க சொல்லும் ஓகே போது ஓகே. வார்த்தைகள் மாறும்போது டக்கு நாங்க யோசிக்க வேண்டியதா போச்சு. சரிங்க அதனால சார், வேற சரிங்க ஒண்ணும் சார். சரிங்க சார், நான் தமிழ்ல நான் சொல்லிடுறேன் சார், தெளிவா தமிழ்ல சொல்லிடுறேன். நடுவுல ஆக்சுவலா சொல்லுங்க, வந்து எந்த வேர்டா இருந்தாலும் ஒரு பிக் வேர்ட் சொல்றீங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கரெக்ட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே சரிங்க சார். சரிங்க, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.